வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ரசம். எல்லார் வீட்லேயும் ரசம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு டிஷ். ஆனால் நிறைய பேருக்கு ரசம் வச்சா ஒரு டேஸ்ட்டாகவே வரலைங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டு ரசத்தோட வாசனையும் சுவையும் அபாரமாக இருக்கும். புதுசாக சமைக்கிறவங்களுக்கும் இந்த ரசம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் இனிமேல் நீங்கள் அட்டகாசமாக செய்வீங்க. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். நான் இன்றைக்கி தோரம்பருப்பு வேக வைப்போம் இல்லையா சாம்பாருக்கு, அதுலேயே 2 பழமான தக்காளியும் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு தண்ணியும் இந்த தக்காளியும் சேர்த்து ரசம் வைக்கலாம். இந்த ரசம் தக்காளி எலுமிச்சை ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பருப்பு தண்ணியில் நல்ல தக்காளியை கையால் கரைச்சி விட்டுக்குங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா அப்படியே உடச்சி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்குங்க. பூண்டு சேர்க்குறவங்களா இருந்தால் ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போட்டுக்குங்க. பூண்டு சாப்பிடாதவங்க பூண்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கையால் நல்லா கரைச்சி விடுங்க. உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது நம்மளுடைய செந்தூர் ஸ்பெஷல் ரசப்பொடி. உங்கள் வீட்டு ரசம் நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கிறதுக்கு இந்த ரசப்பொடியில் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 4 பேர் சாப்பிடக்கூடிய ரசம் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரசப்பொடி போட்டு அதையும் சேர்த்து இந்த தக்காளி, பருப்பு தண்ணி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு அப்படி இது பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் சட்டி வச்சுக்கிங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா. நான் எப்படியும் தாளிப்பில் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்தா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் வந்து பெருங்காயத்தூள்லேருந்து எல்லாமே நம்ம ரசப்பொடியில் இருக்குது. நீங்கள் தனியாக மிளகு, சீரகம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், பெருங்காயம் சேர்க்க வேண்டாம். ரசப்பொடி போட்டால் மட்டும் போதும். சப்போஸ் ரசப்பொடி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் மிளகு, சீரகம் தட்டி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம நல்லா கரைச்சி வச்ச அந்த ரசத்தை எடுத்து அப்படியே உள்ளே ஊற்றுங்க. நான் வந்து இதில் புளி சேர்க்கவே இல்லை. இந்த ரசத்தில் புளி கிடையாது. தக்காளியோட புளிப்பு, அதே மாதிரி ரசம் வந்து அப்படியே நுரைச்சி பொங்கி வரும் பாருங்கள். அப்போ 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு அப்படியே ஒரு கலக்கி இறக்கிடணும். அவ்வளோதான். இந்த ரசம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் புளி சாப்பிடாதவங்க, புளி சேர்த்துக்காதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த ரசம் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த ரசத்து கூட ஜஸ்ட் ஒரு ரைஸு, இந்த ரசம், ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை. வெஜிடேரியனாக இருக்கவங்க பொட்டேட்டோ ஃப்ரை, இல்லைனா அது சேனக்கிழங்கு ஃப்ரை, ஒரு கத்திரிக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், இப்படி ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எனக்கு வந்து இந்த ரசம் கூட ஒரு மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரசம் இப்படி லேசாக நுரை கட்டி அப்படி பொங்க ஆரம்பிக்கும். ரசத்தை கொதிக்கவே விட்டுறாதீங்க. அந்த பொங்க ஆரம்பிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் இன்றைக்கி 1/2 மூடி எலுமிச்சம்பழம், இந்த தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால நான் எலுமிச்சம்பழம் கம்மியாக போட்டிருக்கேன். தக்காளி அவ்வளோ புளிப்பு இல்லைன்னா ஒரு ஃபுல், அதாவது முழு பழத்தையும் நீங்கள் புளிஞ்சு விட்டு ஒரு கலக்கி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. பொங்கவே விட வேண்டாம், கொதிக்கவும் விட வேண்டாம். நுரைச்சி வரும்போது அப்படியே லெமனை புளிஞ்சு ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் அந்த ரசத்தில் அப்படியே மேலாக்கில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரசம் இனிமேல் உங்கள் வீட்டு ரசம் செம்மையாக மணக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஈஸியான சுவையான ஒரு ரசம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மறுபடியும் ஒரு அருமையான ரெசிபியில் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.